ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா ரவுடி அப்படின்னு சொல்றீங்களா? ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு தானே இப்போ நீதி கேட்குறாங்க. ஆம்ஸ்டாங் படுகொலை சாதிய படுகொலையா? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். அதிமுகவை நம்பணும், அதிமுக எங்களுக்கு செய்யலனால தான் திமுக ஓட்டு போட்டோம், திமுகவும் அதே செய்யுது அப்படின்றப்ப இப்போ இங்கே நடக்கூடிய சம்பவங்களை நம்ம நடக்கலை அப்படின்னு நம்ம பூசி முடிக்கிற முடியாது இல்லையா? என்ன தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை? தொடர்ந்து அவங்க நாங்குநேரி சம்பவங்கள் சொல்கிறாங்க, வேங்கவேல் இன்ன வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓட்டு போட்டதுக்கு இவர் என்ன எதிர்பார்க்குறாருங்கிறேன். திமுகவுக்கு எல்லா சமூகத்தினரும் தானங்க ஓட்டு போடுறாங்க. இல்லை, திமுக அரசு மீது கேள்விகள் எழுப்புனாலே சங்கி அப்படின்ற முத்திரை குத்துறதாகட்டும். என்ன புரியல, ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதிங்கிறீங்க, அப்புறம் தலித்துகளுக்கு பாதுகாப்பு, ரெண்டு இது எப்படி ஒன்றாகும் கேட்குறேன். இதுல எந்த வகையில அரசு கொலை நடந்து அடுத்த நாள்ல இருந்து ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்லங்க, எனக்கு புரியல. இப்போ அரசாங்கம் சிபிஐ விசாரணை கொடுத்துட்டு போறதுல என்ன தப்பு? நடந்து உடனே சிபிஐ விசாரணை தான் அவருடைய கோரிக்கையா? கலந்துக்கிட்டவங்க முக்காவாசி பேர்ல பிஜேபி பேர் தானே அடிப்படுது, ரவுடிகள் பேர்ல. அதை பத்திலாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. யாரால வெற்றி பெற்றீங்க? நாங்க ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிங்க. என்னங்க பேசுறீங்க, எனக்கு புரியவே இல்லைங்க. தலித்துகள் மட்டும் ஓட்டு போட்டு ஒருத்தர் எப்படி ஜெயிக்க முடியும்? பாரஞ்சித்துக்கு தெரியாதா எஸ்சி தொகுதினா அதுல எஸ்சி மட்டும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரா? எஸ்சி எம்எல்ஏக்கள் எஸ்சிகளுக்காக பேசணும்னு சொல்றதே ஒரு அபத்தம். அவர் இப்ப இங்க ஒரு தலித் படுகொலை நடந்தா அந்த எம்எல்ஏ பேச வேண்டியதில்லை, நான் எஸ்சி கிடையாதுப்பா அப்படின்ட்டு போயிடலாமா? எங்க ஆளுக எங்க ஓட்டு, நாங்க தான் ஓட்டு போட்டோன்னு பேசுவது ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் பேசுனதே தப்பு. நாங்க ஓட்டு போட்டு அனுப்பணுங்கிறாரு. நீங்க ஓட்டு போட்டு அனுப்பல, நீங்களும் ஓட்டு போட்டீங்க, வன்னியரும் ஓட்டு போட்டாங்க. இங்க தலித் அரசியல் செய்யணும் அப்படின்னா திராவிட கட்சிகளை சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்ற. திராவிட கட்சிகள் தலித்துகளை கொலை பண்ணது தலித்துகளுக்கு ஒன்றும் இல்லைங்கிறீங்க. ஏன்னா திராவிட கட்சியில இவ்வளவு தலித் ஆளுங்கள் இருக்கான்னு கேட்டா அப்போ திராவிட கட்சிகள் நம்பிதான் இருக்காங்க. இது என்ன கேள்வி? திமுகவோட இயற்கையான கூட்டணினா அது விடுதலை சிறுத்தைகள் தான். இவர் பொலிட்டிக்கல் பவருங்க. நீங்க ஏதோ நான் பேரண்ட் இடத்துல நீங்க வரல, ஓ திமுக சரியான என்ன? ஏங்க நான் வச்சிருக்க கேள்விகள் எதுக்காக நீங்க பதில் சொன்னீங்களா? ஆம்ஸ்டாங் சாதிய படுகொலையான்னு கேட்டேன், இது வரையும் பதில் இல்லை. இல்ல, அது விசாரணை முடிவுல தான். அவ்வளவுதான், விசாரணை முடிவுல தான் தெரியும். நீங்க எல்லா ஜாதி கட்சிகள்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க, இந்த திராவிட கட்சிகளால் தான் நாங்கள் வீழ்த்தோம். அவரை நாங்க அம்பேத்கரை பேசுறதுனால அவர் நம்ம ஜாதியவாதியா பார்க்க மாட்டோம், சாதி மறுப்பாளராக பார்ப்போம். ஆனா அவரும் அதே டோன்ல பேசும்போது நமக்கு அந்த கேள்வி வரும். ஆம்ஸ்டாங் அவருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு ரஞ்சித் அவர்களுடைய நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக ஒரு பேரணி நடத்துறாங்க. அதுல பேசுறப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா ரவுடி அப்படின்னு சொல்வீங்களா அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினா ரவுடி அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் யார் பேசுறாங்கன்னு தெரியல. எந்த கட்சி குறித்தும் விமர்சனம் பண்ணலாம், அவருக்கு உரிமை இருக்கு. இப்போ அவர் பேசியிருப்பதுங்கிறது அவர் நேசிக்கின்ற ஒரு தலைவருடைய படுகொலையிலிருந்து அவருடைய எமோஷன் வருது. ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு எல்லா கட்சி தலைவர்களுமே அந்த படுகொலையை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வயதும் சிறிய வயது, அதுவும் இயற்கை மரணம் இல்லை, கொலை, விபத்தையே ஏற்றுக்க முடியாது. நல்லா உயிரோடு இருக்கிற மனுஷனை வெட்டி சாய்ச்சிருக்கிறாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது கலங்குது. ஆனால் இதில் அவர் என்னென்ன அரசியல் அந்த இடத்துல பேசுகிறாருன்னா, நீங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வேணும், அந்த கொலையாளிகளை விரைந்து கண்டுபிடிங்க, அதுக்கான நடவடிக்கை எடுங்க, அவ்வளோதான் பேசணும். மற்றபடி இதை தாண்டி இதில் நீங்கள் இதில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திராவிட ஆட்சி தலித்துகளை ஒடுக்குதுங்கிற மாதிரி கோணத்தில் போகும்போது அவங்க பதில் தர தான் செய்வாங்க. இல்லை, அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்களே தலித்துக்கு இங்கே பாதுகாப்பே இருக்கிறது இல்லை, நாங்கள் அதிமுகவை நம்பணும், அதிமுக எங்களுக்கு செய்யலைனால தான் திமுக ஓட்டு போட்டோம், திமுகவும் அதே செய்யுது அப்படின்றப்ப இங்கே நடக்கூடிய சம்பவங்களை நம்ம நடக்கலை அப்படின்னு நம்ம பூசி முடிக்கிற முடியாது இல்லையா? என்ன தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை? தொடர்ந்து அவங்க நாங்குநேரி சம்பவங்கள் சொல்கிறாங்க, வேங்கவேல் இன்ன வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்ஸ்டாங்கோட இது சிஎம்மோட தொகுதியில் நடக்குது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் சவுத்தில் தீபக் ராஜா கொல்லப்படுறாரு அப்படின்றப்ப இத்தனை சம்பவங்கள் நடக்கிறப்ப நீங்கள் திமுக சமூக நீதி, வேங்கவேலும் அந்த நாங்குநேரி சம்பவமும் ஒரு கொடுமையான சம்பவம், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது குறித்து இங்கே யாருமே பேசவில்லை என்பதெல்லாம் உண்மை கிடையாது. முதல்ல இந்த பிரச்சனையை தலித்துகள் மட்டும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறது உண்மை கிடையாது. இடதுசாரிகள் களத்தில் வீரியமாக நிற்கிறாங்க. பெரியாரிஸ்ட் மூவ்மெண்ட்டுகள், இடதுசாரிகள் நிற்கிறாங்க, பேசுகிறாங்க, குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இதை போகிற போக்கில் இதை யாருமே பேசலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அப்புறமேட்டு ஆம்ஸ்டாங் படுகொலை சாதிய படுகொலையா? அது எனக்கு தெரியல. இப்படி நாங்குநேரியை ஒரு சாதி உணர்வு படிக்கிற பையங்கையில் அருவாள் போனதெல்லாம் என்ன அந்த நாட்டில் நடக்குது? பள்ளிக்கூடங்களில் சீரமைப்பு, இப்போ சந்துரு அறிக்கை கமிட்டிலாம் அதானே போட்டிருக்கிறாங்க, கயிறு கட்டக்கூடாது, இந்த நடவடிக்கைலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வலதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ ரஞ்சித் வந்து அந்த சாதி கயிறு கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்டக்கூடாதுன்னு சொல்ற சந்துரு அறிக்கைக்கு அண்ணாமலை உட்பட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எச் ராஜா உட்பட. அதுக்கு பா ரஞ்சித் பேசணும். திமுக அரசே இவர்களை விடாதீர்கள், இவர்கள் சாதியை வளர்க்குறாங்க, இவர்களுக்கு எதிராக இருக்கணும், நீங்க சந்துரு அறிக்கை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ரஞ்சித் பேசணும். ஏன்னா கவர்மெண்ட் சாதியை ஒழிக்க தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. சாதி கயிறை கட்டக்கூடாதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. கட்டணும்னு சொல்றது யாரு? திராவிட கட்சியா? இந்துத்துவ கட்சி தானே கட்டணுங்குது. திராவிட கட்சி சாதி கயிறை கட்டக்கூடாது தானே சொல்லுது. அப்ப ரஞ்சித் இந்த இடத்துல யார் பக்கம் நிக்கணும்? திராவிட கட்சி பக்கம் தான் நிக்கணும். அவர் இன்ன வரைக்கும் திமுக அதிமுக 2 கட்சிகளை மட்டும் தான் நான் நம்பி இருக்கோம். 2 கட்சிகள் தான் இங்க இருக்காங்க. அதிமுக பிரச்சாரம் செஞ்சாரு, திமுக அதிமுக தான் பிரச்சாரம் செஞ்சாரு. அவரு எங்க அண்ணன் ஆம்ஸ்டாங் தான் எனக்கு இதுங்கிறாரு. ஆம்ஸ்டாங் எனக்கு தெரிஞ்சு பகுஜன் சமாஜ் கட்சியில தான் இருக்காரு, அதனுடைய தலைவர் தானே. அவர் பகுஜன் சமாஜ் கட்சி எப்போ திமுகவோட கூட்டணி வச்சது? இல்லை, எனக்கு புரியல. நானும் அரசியல் களத்தில் இருக்கேன். பகுஜன் சமாஜ் கட்சி தனிச்சு தானே நிற்கிது தமிழ்நாட்டில், யாரோடையும் கூட்டணி வைக்கிறது இல்லையே. அப்போ ரஞ்சித் திமுக ஓட்டு போட்டேங்கிறாரு, அப்புறம் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங்க தான் ஆதரிக்கிறேங்கிறாரு. எனக்கு அது புரியல. இல்லை, தலித்துக்கள் வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய திமுகவும் அதிமுகவும் தலித் பிரச்சனைகளுக்குன்னா வந்து பேச மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. தலித் கட்சியில எல்லாரும் வாங்குறாங்க. தலித் கட்சி தலித் மக்கள் மட்டும் இல்லை, வன்னியர் ஓட்டு, உடையார் ஓட்டு, எல்லார் ஓட்டையும் இந்த அரசியல் கட்சிகள் வாங்க தான் செய்யும். இல்லை, நான் என்ன கேட்குறேன், பகுஜன் சமாஜ் கட்சி திமுகவுடன் கூட்டணி இல்லை, கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது அவங்க உடன்பாடு. இவர் ஆம்ஸ்டாங்குடைய தான் எனக்கு அண்ணேங்கிறாரு, ஆனால் நான் திமுக ஓட்டு போட்டேங்கிறாரு. எனக்கு அது புரியல. இவர் திமுக ஓட்டு போட்டாலும் திமுக பிரச்சாரம் செய்ததெல்லாம் எனக்கு தெரியல. அப்படியே பிரச்சாரம் செஞ்சாலுமே யார் வேணாலும் திமுக பிரச்சாரம் செஞ்சவங்க திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் புதிது கிடையாது. அதிமுக ஓட்டு போட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க, மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காங்க. இவர் ஃபர்ஸ்ட் அரசியல் கட்சியும் இல்லை, தனிநபரா நான் ஓட்டு போட்டேங்கிறாரு. ஓட்டு போட்டதுக்கு இவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறேன். திமுகவுக்கு எல்லா சமூகத்தினரும் தானங்க ஓட்டு போடுறாங்க. இல்ல, தலித்துக்கள் மட்டும் ஏன் தாக்கப்படுறாங்க அப்படின்றது அதுக்கு அது அரசோட பிரச்சனையா சமூகத்தோட பிரச்சனையா? சமூகத்தோட பிரச்சனை. கேட்டேன் இல்ல, ஒரே நிமிடம். ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு தானே இப்ப நீதி கேட்கறாங்க. ஆம்ஸ்டாங் படுகொலை சாதிய படுகொலையா? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. பட் அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில வந்து ஒரு தலித் தலைவர் வளர்றத இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் விரும்பல அப்படின்றது. ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தது, ஆம்ஸ்டாங் படுகொலை நடைபெற்றதுங்கிறது சாதிய படுகொலையா? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆனா அது வந்து திட்டமிட்டு ஒரு பட்டியல் கேங்ஸ்டர் மரணம் அப்படின்றத அவங்க ஏத்துக்கல. ஏங்க, அப்ப ஏதாவது ஒன்று சொல்லணும்லங்க. கவர்மெண்ட் இவங்க கொலை செஞ்சாங்கன்னு சிசிடிவியில் போட்டு ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. அதுக்கடையில் ஒரு என்கவுண்டர்லாம் பண்ணாங்க. என்கவுண்டர்ல எனக்கு எப்பயும் உடன்பாடு கிடையாது, யார் செஞ்சாலும் அது வேற அரசியல். அதுக்கப்புறம் இப்போ யாரோ பாஜகவை சேர்ந்த அஞ்சனாவை யாரையோ அஞ்சலி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திமுகவை சேர்ந்த சுதீஷ்னு ஒருத்தர், அதிமுகவை சேர்ந்த மலர்குடி, ஏதோ போகுது. அனைவரும் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கைது நடவடிக்கை. சரி, இதுல இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆம்ஸ்டாங் நடைபெற்றது ஒரு சாதிய படுகொலையா? ஒரு சாதி ஆதிக்க எதிர்ப்பை எதிர்த்து போடும்போது சாதிய ஆதிக்கவாதிகளால் கொலை செய்யப்பட்டாரான்னு கேட்கிறேன். மேலளவு முருகேசன் மாதிரி, கீழ்வெண்மணி மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் மாதிரி நடைபெற்றதா, இல்ல வேற என்ன? ஏன்னா போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்து இது இப்படி இல்லைங்கிறீங்க. அப்ப நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட புரியல. புரியுது. ஆம்ஸ்டாங்கை கொன்றது தலித் அல்லாத வேற ஒரு சமூகத்தினர், இவன் சாதி ஒழிப்புக்காக பேசுகிறான் அப்படின்ட்டு தங்க சாதி மீசையை முறுக்கிட்டு வந்து கொன்னாங்களா? அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை கொன்னாங்களே, அந்த மாதிரி கொலை செய்யறாங்களா மேலூர் பக்கத்துல? எனக்கு புரியல, தெரியலங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆம்ஸ்டாங் சாதிய படுகொலையா? எனக்கு தெரியல. மேலளவு முருகேசனை சொல்லுங்க, அது சாதிய படுகொலை தான். ஒரு ஒடுக்கப்பட்டவன் வந்து சேர்ல உட்கார்றதா, பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதா நடந்த படுகொலை. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பஞ்சாயத்து தலைவர் ஆக முடியாம இருக்கு. அது வன்கொடுமை. அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதெல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் பேசணும். நான் கேட்பது ஆம்ஸ்டாங் படுகொலை சாதிய படுகொலையா? எனக்கு தெரியல. அது இல்ல, திமுக அரசு மீது கேள்விகள் எழுப்புனாலே சங்கி அப்படின்ற முத்திரை கூத்ததாகட்டும், இது அடுத்த கேள்விங்க. ஆம்ஸ்டாங் சாதிய படுகொலையா? எனக்கு தெரிஞ்சு இவர் என்ன சொல்றாரு, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார்ல. ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டது தலித் மக்களுக்காக பேசியதற்காக தலித் அல்லாத ஒருத்தர் வந்து ஒரு சாதியவாதி வெட்டி கொண்டிருக்காரான்னு கேட்கிறேன். என் கேள்வி. இல்ல, அது விசாரணை முடிவுல தான். அவ்வளவுதான், விசாரணை முடிவுல தான் தெரியும். இப்போ வரையும் கொண்டவங்க வந்து என்ன சமூகம்னு சொல்றாங்க? எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யறாங்க. எல்லா கட்சியில இருந்து வராங்க. இப்ப கொலை செய்தவருக்கு சில பேர் சொன்னாங்க. அவங்க என்ன சமூகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அது ஏன் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? தெரியும், இன்னைக்கு வரையும் தெரியாம இருக்குமா உங்களுக்கு? நான் கேட்பது ஒரு விஷயத்தை வச்சா நம்ம சரியா வைக்கணும். நீங்க வேங்கவையில் ஒரு சாதிய பிரச்சனைனா ஆமா, மேலளவு படுகொலை சாதிய பிரச்சனை, திண்ணியத்துல வாயில திணிச்சு சாதிய பிரச்சனை, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த படுகொலைகள், இந்த விமர்சனங்கள், இதெல்லாம் சமூகத்தில் தொடர்ந்து நடக்குது. ஆணவ கொலைகள், அது குறித்து பேச சொல்லுங்க. அது குறித்து நம்ம பேசிட்டே இருப்போம். ஆணவ படுகொலை இது, அதுக்கு ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னு திருமாவளவன் கேட்டிருக்காரு, இடதுசாரிகள் கேட்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன புரியல, ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதிங்கிறீங்க, அப்புறம் தலித்துகளுக்கு பாதுகாப்பு, ரெண்டு இது எப்படி ஒன்னாகும் கேட்கிறேன். அந்த பையனை 15 வயசு பசங்க எல்லாம் சாதி உணர்வோட வெட்டியிருக்காங்க. அப்ப எல்லாருமே போய் கண்டிக்கிறோம். அது தப்புன்னா அந்த பையனுக்கான எல்லா வசதியும் செஞ்சு தரணுங்கிறோம். அரசும் அதுக்கு செஞ்சு தரணுங்கிறது அது வந்து உண்மையிலே ரொம்ப வேதனையான விஷயம். அதுதான்
அதுதான் சாதிய தாக்குதல். அந்த பையன் வந்து போய் அவனை கொண்டுட்டான் அவனை கொண்டுட்டான்லாம் கிடையாது. அந்த பையன் அப்ப ரஞ்சித் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் தெரியல. அவர் பேசுவதில் என்ன கேட்கிறாருன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு தலித் படுகொலையின் போது சாதிய படுகொலை இந்த தெருக்குள்ள விட மாட்டேனாங்க, அதுக்காக போராடினாரு எங்க அண்ணன், இவருக்காக பாடுபடுங்க அப்படிங்கிறது வேற. ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலித் தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர். அவர் நிறைய பட்டியல் சமூக இளைஞர்களை படிக்க வைத்திருக்கிறார், சட்டம் படிக்க வைத்திருக்கிறார். அது சட்டம் படிங்கனான்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருடைய தலைவராக ஜெகன்மூர்த்தி இருந்திருக்கிறார். அவங்க அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களை சட்டம் படிக்க வச்சிருக்காங்க. அம்பேத்கர் மாதிரி சட்டம் படி, உனக்கு ஒரு பாதுகாப்பு, ஏன்னா உன்னைய போலீஸ்காரன் ஈஸியாக இது பண்ணுறாங்க, நீ லா படி, ரூல்ஸ் பேஸ் அப்படின்னு. அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்படி வந்து அந்த பசங்களை படிங்கன்னு படிக்க வச்சிருக்கிறார். அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் பேசுகிறாங்க. பிரின்ஸ் கஜேந்திர பாபு கூட ஒரு பதிவு போட்டிருந்தாரு சிபிஎம்ல இருந்து, கலந்துக்கவும் செஞ்சார். இத்தனை பேர் பேசியிருக்கிறாங்கல்ல, நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம இதுல வந்து பேசுறீங்க? எனக்கு அதான் புரியல. எல்லா ஆட்சியிலையுமே சாதிய படுகொலை நடக்குது, வர்க்க படுகொலை நடக்குது, தொழிற்சங்க போராட்டம் நடக்குதுங்கிறது வேற. இதுல எந்த வகையில அரசு கொலை நடந்து அடுத்த நாள்ல இருந்து ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்லங்க, எனக்கு புரியல. இல்ல அவங்க சிபிஐ விசாரணை கேட்கறாங்க, இத்தனை பேர் கேட்கறப்ப சிபிஐ விசாரணை எதுக்குங்கிறது இப்ப சமீபத்தில் ஒரு கோர்ட்டு தீர்ப்பே வந்துச்சு. சிபிஐ வந்து என்னென்ன செஞ்சுச்சு அப்படிங்கிறது வாஞ்சிநாதன் கூட பேட்டி கொடுத்தார். சிபிஐ விசாரணை கேட்பது யாருடைய குரல்? மத்திய அரசோட. ஆமா, நடந்து உடனே சிபிஐ விசாரணை தான் அவருடைய கோரிக்கையா? தமிழ்நாடு அரசு விசாரிக்காம பிஜேபி விசாரிச்சு சரியாயிருமா? கலந்துக்கிட்டவங்க முக்காவாசி பேர்ல பிஜேபி பேர் தானே அடிப்படுது, ரவுடிகள் பேர்ல. அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. மெயின் அக்யூஸ்டா ஒரு லேடி, பிஜேபி பேர் அடிப்படுதே, பிஜேபி லேடி பேர் அடிப்படுதே. இந்நேரம் அண்ணாமலையை நோக்கில அவர் கேள்வி கேட்டிருக்கணும். உங்க கட்சியில பாருங்க இப்படி தலித்துகளை கொலை செய்யற அடியாட்கள் இருக்காங்கன்னு அண்ணாமலையை பார்த்துல அவர் கேள்வி கேட்டிருக்கணும். பட் ரஞ்சித்தோட அந்த பேச்சில் நம்ம கவனிக்கக்கூடியத ஒரு விஷயம் வந்து, ரிசர்வேஷனை பயன்படுத்தி எம்பிக்கள் ஆகினவங்க, எம்எல்ஏ ஆனவங்க யாருமே வந்து எங்களுக்காக பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து ஏன் திமுக காரங்களா மட்டும் இருக்கீங்க, நீங்கள் யாரால வெற்றி பெற்றீங்க, நாங்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிங்க அப்படின்ற ஒரு இதை பதிவு செய்கிறாருன்றப்ப, இது ஏன் திமுக நோக்கி மட்டும் இந்த கேள்விகள் எழுப்பப்படுது? யார் ஓட்டு போட்டு யார் ஜெயிச்சாங்க? தலித் ரிசர்வேஷன் தொகுதியில் நிற்கிறீங்க அப்படின்னா எல்லா தலித் மக்கள் எங்களோட ஓட்டை நீங்கள் வாங்கினீங்கல்ல, அப்போ எங்களுக்காக ஏன் நிற்க மாட்டேன்றீங்க? எங்களுக்கு தனி தொகுதியில் தலித்துகள் ஓட்டை வாங்கியிருக்காங்களா? அப்போ தனி தொகுதியில் இப்போ நீங்கள் ராசிபுரமா, நீங்கள் ராசிபுரம் சேலம்னு வச்சுக்கோங்க, ராசிபுரம் தனி தொகுதியான்னு தெரியல, தனி தொகுதியாகவே இருக்கட்டும், அங்கே கொங்குலால கவுண்டர்களும் செங்கந்த முதலியார்களும் தலித்துகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? எல்லாரும் ஓட்டு போட்டால் தான் எம்எல்ஏ ஆக முடியும். அப்புறம் ஒரு ஓட்டு மட்டும் என்னங்க பேசுறீங்க? எனக்கு புரியவே இல்லைங்க. தலித்துகள் மட்டும் ஓட்டு போட்டு ஒருத்தர் எப்படி ஜெயிக்க முடியும்? வன்னியர்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஒருத்தர் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒருத்தர் எம்எல்ஏவா ஜெயிக்கிறார்னா அந்த தொகுதியில் உள்ள எல்லா சமூகத்தினர் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க முடியும். பாரஞ்சித்துக்கு தெரியாதா எஸ்சி தொகுதினா அதுல எஸ்சி மட்டும் ஓட்டு போடுவாங்க நினைச்சிட்டு இருக்காரா? அப்படி கிடையாது. பட் எங்களுக்கான பிரதிநிதி தானே அவரு, எங்க ரிசர்வேஷன் எங்களுக்கான ஒரு பிரதிநிதியா அவர் நின்று ஜெயிக்கிறாரு. அங்க போயிட்டு ஒரு மக்கள் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றப்ப பேச மாட்டேன்றீங்க அப்படின்ற. முதல்ல எஸ்சி எம்எல்ஏக்கள் எஸ்சிகளுக்காக பேசணும்னு சொல்றதே ஒரு அபத்தம். எல்லா எம்எல்ஏக்களும் அந்த பகுதியில், இப்ப நான் கேட்கிறேன், இப்ப ஒரு இது வந்து பொது தொகுதி, 1000 விளக்கு பொது தொகுதி, அவர் இப்ப இங்க ஒரு தலித் படுகொலை நடந்தா அந்த எம்எல்ஏ பேச வேண்டியதில்லை, நான் வந்து எஸ்சி கிடையாதுப்பா அப்படின்ட்டு போயிடலாமா? இவர் கேட்பதே தப்பு, புரியுதுங்களா? ராசிபுரம் எம்எல்ஏ அங்க உள்ள தலித்துகளுக்கும் எம்எல்ஏ தான், அங்க உள்ள செங்குந்த முதலியார்களுக்கும் இந்த எம்எல்ஏ தான், அங்க உள்ள வன்னியர்களுக்கும் கொங்குலால கவுண்டருக்கும் அவர் தான் எம்எல்ஏ. புரியுதா புரியலையா? பட் ஆனா அந்த மக்களுக்கு நடக்க பிரச்சனைகளை பாக்குறப்ப தலித்துகளுக்கு ரொம்ப அதிகமா நடக்குது. அவங்க அது யாரா இருந்தாலும் பேசணுங்க. நீங்க ஏங்க அதை தலித் எம்எல்ஏக்கள் தலித்துகளுக்கு பேசணும் இப்படி பேசாதீங்க. வன்னியர்களுக்கு பேசணும், தலித்துகள். இது என்ன பார்வைங்க? இது அரசியலமைப்பு சட்டம் தெரியுமா தெரியாதா? ஒரு சட்டம், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரானா இது உள்ள எல்லா சமூகத்தினருக்கும் நான் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணும். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எஸ்சி தொகுதி எம்எல்ஏனா எஸ்சிகளுக்காக பேசணும் போல. ஃபர்ஸ்ட் அவர் பேசுனதே தப்பு. நாங்க ஓட்டு போட்டு அனுப்பணுங்கிறாரு. நீங்க ஓட்டு போட்டு அனுப்பல, நீங்களும் ஓட்டு போட்டீங்க, வன்னியரும் ஓட்டு போட்டாங்க, தேவரும் ஓட்டு போட்டாங்க, நாடாரும் ஓட்டு போட்டாங்க. அப்படிதான் ஒரு தலித் எம்எல்ஏ உருவாக முடியும். அதே போல ஒரு வன்னியர் எம்எல்ஏ எப்படி உருவாக முடியும்? தலித்து ஓட்டு போட்டு தான் வன்னியர் எம்எல்ஏ உருவாக முடியும். அப்படிதானே? வன்னியர் பறையர் பெல்ட் அதிகமா இருக்கிற இடத்துல பறையர் ஓட்டு போடாம ஒரு வன்னியர் ஜெயிச்சிட முடியுமா? இன்னைக்கு ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே, விடுதலை சிறுத்தைகளே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏ இருக்கிறாங்க. தலித்துகள் ஓட்டு போடாமலே அந்த வன்னியர் எம்எல்ஏ இருக்கிறாரு. எஸ் பாலாஜி அவர்கள் இருக்கிறாங்களே, எத்தனை தலித்துகள் அவர் மீது உயிரா இருக்கிறாங்க. அப்ப அந்த பேதத்தெல்லாம் உடைச்சிட்டு வரக்கூடிய நேரத்தில் இவர் எங்க ஆளுக, எங்க ஓட்டு, நாங்க தான் ஓட்டு போட்டோன்னு பேசுவது ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்குது. திருமாவளவனோட அரசியலை பலவீனப்படுத்துறாரா ரஞ்சித்? திருமாவளவனை தான் அவர் டார்கெட் பண்ணி பேசுறாரு. அதாவது திருமாவளவன் மேடையில ஆனா உங்களுக்கு நிக்க மாட்டோன்னு அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஆனா உங்களுக்கு இல்ல, அவர் பேசுகின்ற அரசியல் என்பது அவருக்கு இந்த அரசியல் யதார்த்தம், தேர்தல் அரசியல் புரிஞ்சான்னு தெரியல. அவருடைய மேடையில் மிக மிக மரியாதைக்குரிய
என்னுடைய விவாதங்களெல்லாம் ரொம்ப அதிகம் கலந்துக்கிட்ட மரியாதைக்குரிய சேக்கு தமிழரசன்கிற ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு ஒரு திராவிட கட்சியில் விமர்சிக்கிறார் ரஞ்சித். சேக்கு தமிழரசனை பக்கத்தில் வச்சுட்டு திராவிட கட்சிகளை விமர்சிக்கிறாரு. திராவிட கட்சிகள் சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்றவர் அவர், ரெட்டலையிலேயே நின்று வெற்றி பெற்றவர் அவர். ஜெயலலிதா அம்மையார்னு அவ்வளோ புகழ் பாடியவர் அவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியை விட ஜெயலலிதா அம்மையார் மீது ரொம்ப பாசமுற்றவர். பாசம், பற்று, அன்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். பரமக்குடியில் 7 தலித் மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மதுரையில் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. அரசு போலீஸ் நடத்தின சூட்டில் சொல்லப்பட்டாங்க. அன்று சட்டமன்றத்தில் சேக்கு தமிழரசன் இருக்கிறார். என்ன பேசினாரு ஜெயலலிதா கவர்மெண்ட்டை பார்த்து? அம்மா, நெசவாளர்களுக்காக பல்வேறு துயர் துடித்த அம்மா தாயன்னு பேசினார். சட்டமன்ற குறிப்புகளில் இருக்கு. இவர் சொல்றாருல, எங்க ஜாதி எம்எல்ஏ, எங்க தனித்தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்ல, தலித் கட்சி எம்எல்ஏ. இவராரு ரஞ்சித் யார சொல்றாரு? திமுகவில் உள்ள தலித் எம்எல்ஏக்களை தூண்டி விடுறாரு. நீங்களாம் தலித்து, எங்களுக்காக தான் நிக்கணும், நீங்களாம் தலித்து, திமுக நிக்காத, எங்களுக்காக நில்லுங்கிறாருல. தலித் கட்சி, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சேக்கு தமிழரசன் அன்ற 7 தலித் படுகொலைக்கு அன்னைக்கு சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுடன் சண்டமாரதம் செய்தாரா? அண்ணன் பா ரஞ்சித் பதில் சொல்லணும். இதை செய்ய மாட்டேன்றதான் அவரோட கோபமே இருக்கு. ஏன் சேக்கு தமிழரசன் கேட்க சொல்லுங்க. தலித் கட்சி எம்எல்ஏக்கள் தலித்துகளுக்காக என்ன பண்ணாங்கிறத சேக்கு தமிழரசன் அவர்களிடம் கேட்க சொல்லுங்க. சேக்கு தமிழரசன் சாதாரண ஆள் கிடையாது. எழுத்தாளர், பேச்சாளர். சக்திதாசன், வை பாலசுந்தரம் அப்படிங்கிற அந்த தலித் தலைவர்கள் பட்டியலில் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு இளைய பெருமாள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் தலித் லீடர். பொலிட்டிக்கல் அந்த லெஜிஸ்ட்ரேட்டிவ்ல அதிக சீனியராக இருக்கக்கூடியவர். அம்பேத்கரியன், என்னை வந்து அம்பேத்கரைட் அப்படின்னு என்னை போடுங்க விவாதங்கள்னு சொல்லக்கூடியவர். அந்த அளவுக்கு ஒரு சீனியர், எழுத்து ஞானமுடையவர், பேசக்கூடியவர். அவர் ஏங்க சட்டமன்றத்தில் போய் அந்த 7 பரமக்குடியில் உள்ள 7 தலித்துகளுக்காக குரல் கொடுக்கல? அப்போ அவங்க உங்களுக்கு தலித் பட்டியலில் வரமாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து இவர் திராவிட கட்சியில் தானே குறிவிக்கிறாரு பா ரஞ்சித். திராவிட கட்சிங்கிறாருல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற திராவிட கட்சியில் சேக்கு தமிழரசன் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து அந்த 7 பரமக்குடி படுகொலைக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாரு, எவ்வளவு சண்டை போட்டாரு அப்படின்னு கேட்க சொல்லுங்க. இப்போ யார்கிட்ட கேட்கணும்? அங்கே கேட்கணும். இவர் யார்கிட்ட கேட்கிறாரு? ஆராசாட்ட கேட்கிறாரா? அவர் தலித்து தானே. அவரை தலித்துன்னே யாரும் பார்க்கல. அவரும் சாதி கடந்த ஒரு ஆளுமையா இருக்காரு திமுகல. ஆராசா பருதி இளவருதின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? திமுகல இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுக, அவர் மகன் கூட திமுக இருக்கான்னு நினைக்கிறேன். கலைஞர் 91 ராஜீவ்காந்தி படுகொலை கலைஞர் மட்டும் ஜெயிச்சிருந்தாரு. அவர் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் துறைமுக தொகுதியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு திருப்பி நடந்தது. பருதி இளவருதி ஒரு சிங்க மாதிரி இருக்காயா திமுகல. சிங்கையாவன் எழும்பூர்ல. அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் பருதி இளவருதியை யாருமே ஒரு பட்டியல் சமூகம்னு பார்க்க மாட்டாங்க. திமுகவினுடைய முன்னணி வீரர்னு பார்ப்பாங்க. ஜெயலலிதாவை மிரட்டுவார். பருதி எழுந்தார்னா அனல் பறக்கும். ஜெயலலிதாவே இது பண்ணுவாங்க. காளிமுத்து சபாநாயகருக்கு பருதியெல்லாம் மிரட்டுவார். அவரை பார்த்தா திமுக ஃபயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பருதி இளமருதி இதே மெட்ராஸ்கார் தான். என்ன உங்களுக்கு என்ன திமுக தலித்து பத்தி வேணுமா, அதிமுக தலித்து வேணுமா? இப்போ ஏன் திமுக தலித்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு அந்த அவருடைய வாய்ஸ் வந்து ஆதாரத்தோட பேச சொல்லுங்க. சத்தியவாணி முத்தும் திமுக தான் இருந்தாங்க. அவங்க திராவிட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்கன்னா இன்னொரு திராவிட கட்சியிலிருந்து எம்ஜிஆருக்கு தானே போனாங்க. அண்ணாவுக்கே ஆலோசனை கேட்பாங்க, அண்ணாவையே அறிவுரை சொல்லுவாங்கலாம் சொன்னாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை நம்பி தான் தலித் அரசியல் செய்ய வேண்டியது இருக்கா? தலித்துகள் வந்து அரசியல் செய்ய வேண்டிய அப்படி யார் இருக்கா? அப்படி யார் சொல்றா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப இங்கே எல்லா அங்கீகாரமும் வந்து தலித்துகளுக்கு திராவிட கட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்ப இங்கே தலித் அரசியல் செய்யணும் அப்படின்னா திராவிட கட்சிகளை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்ற கேள்வியே தப்பான கேள்விங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? திராவிட கட்சிகள் தலித்துகளை கொலை பண்ணது தலித்துகளுக்கு ஒன்றும் இல்லைங்கிறீங்க. ஏன்னா திராவிட கட்சியில இவ்வளவு தலித் ஆளுங்கள் இருக்கான்னு கேட்டா அப்போ திராவிட கட்சிகளை நம்பி தான் இருக்காங்கன்னா இது என்ன கேள்வி? தர்க்கம் வேணும் இல்லையா? நீங்க என்ன சொல்ற? திராவிட கட்சியால தான் தலித்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்ப நான் தான் கேட்கிறேன், ஆதாரத்தோட கேட்கிறேன். நான் நீங்க வைக்கிற எல்லா வாதத்துக்கும் நான் பதில் சொல்றேன். ஏன் சேக்கு தமிழரசனை பார்த்து கேட்கல? திராவிட கட்சி எம்எல்ஏக்கு தலித் எம்எல்ஏக்கு ஒண்ணுமே செய்யலைன்னா தலித் எம்எல்ஏவே ஏன் கேட்கலங்கிறேன். இவர் பக்கத்துல தானே உட்காந்துருக்காரு, பின்னாடி தானே உட்காந்துருக்காரு. ஏன் கேட்கலங்கிறேன் நான். அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் நீங்க ஆதாரத்தை கொடுங்கிறேன். அப்படி என்ன சொல்ல வராரு? முதல்ல ஆம்ஸ்டாங் படுகொலை சாதிய படுகொலையா? அதுக்கு இப்போ வரையும் பதில் இல்லை. சொல்ல புரியுங்களா? ஏதோ ஒரு ஆதிக்க சாதி சேர்ந்து வெட்டிட்டாங்களா, எதுவும் சாதி பிரச்சனைகளை கொண்டாங்களா? அதுக்கு பதில் இல்லை. ஆனால் உண்மையிலே இங்க ஒடுக்கப்பட்டவர்கள் சாதி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்காக தமிழ்நாடு குரல் கொடுத்துருக்கு. கொடுக்கவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில தீண்டாமை ஒழிப்பு முன்னணினே ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா?
சாமுவேல் தான் அதனுடைய தலைவராக இருக்காரு. அதுல பொறுப்புல இருக்கவங்க பலர் வந்து நான் தலித்து தான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எந்த அடிப்படையில் அதை வைக்கிறீங்க? நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? என்ன குற்றச்சாட்டுன்னு நமக்கு புரியலையே. படுகொலை செய்யப்பட்டிருக்கா, நடவடிக்கை எடுக்கணும், நீதி வேணும்னு கேட்கறது எதுவுமே தப்பு இல்லை. இதுல எப்படி நீங்க திராவிட கட்சியை விமர்சிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இவர் தான் குற்றவாளி, அவரை காப்பாத்துறாங்க சொல்லுங்க. நம்ம எல்லாரும் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்போம், எங்க அவர் தான் குற்றவாளியாமே, நீங்க காப்பாத்துறீங்களாமேன்னு கேட்போம். யாரையாவது சார்ஜ் பண்றீங்களா, ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்படி சொன்னாதானே பண்ண முடியும். தலித்துகளுக்கு பாதுகாப்புலன்னா என்ன? அது புரியணும்ல நமக்கு, என்ன பர்டிகுலர்ல அப்படி நடக்குது. இப்போ இந்த ஒரு போராட்டத்துக்கு இந்த பேரணியில் திருமாவளவன் வந்து இதில் கலந்துக்கல, வந்து ஆதரவு தெரிவிக்கல அப்படின்றது, நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நம்மளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் ஒன்று சேரக்கூடாதுன்னு ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க. லட்சத்தில் இந்த நாட்டில் எத்தனை வருஷமா இருக்கு? 1983 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து திருமாவளவன் இருக்காரு களத்தில். ஈழப் போராட்டத்தின் அடிப்படையில் டிபிஐங்கிற கட்சியை விடுதலை சிறுத்தைகள் மாற்றி வச்சிருக்காரு, விடுதலை புலிகளை விடுதலை சிறுத்தைகள்னு. அவருடைய அரசியல் அனுபவம் என்ன? ஈழ அரசியல், இந்திய எதிர்ப்பு, தமிழ் உணர்வு, முல்லைப் பெரியாறு மீட்பு, கச்சத்தீவு மீட்பு, எல்லா அரசியலையும் முதல்ல நிற்கக்கூடியவர். தென் மாவட்டத்தில் நடந்த சாதி கலவரங்களுக்கு எதிரான போராட்டம், அதற்கான ஆர்ப்பாட்டம், அடிதடி, போலீஸ் இதையெல்லாம் சந்தித்து 99 தேர்தல் அரசியலில் வர்றாரு. அப்புறம் தொடர்ச்சியாக சந்தித்து இப்போ தொடர்ச்சியாக ஒரு 2-3 தேர்தலில் திமுகவோட நிற்கிறாரு. இதில் என்ன சதி நடந்திருக்கு எனக்கு புரியல. என்னங்க சதி நடந்திருக்கு? அவர் ஜெயலலிதாவோடையும் கூட்டணி வச்சிருக்காரு, மூப்பனாரோடையும் கூட்டணி வச்சிருக்காரு, தனிச்சும் நின்று இருக்கிறாரு, மக்கள் நல கூட்டணியும் வச்சிருக்கிறாரு, இப்ப திமுகவோட இருக்கிறாரு. இதுல என்ன சதி எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க திருமாவளவன் ஒரு பொலிட்டிக்கல் பவருங்க தமிழ்நாட்டில். அவரை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவருடைய கட்சி இருக்கு. அதுவும் இல்லை, இப்போ இது ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சியா இல்லாமல் தமிழர் கட்சியா மாறுது. எல்லா சமூகத்தினரும் அந்த கட்சியில இருக்கிறாங்க, அங்கீகாரமும் வாங்கிட்டாங்க. ஆமா, மிகப்பெரிய அளவில் 4 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கட்சிங்க இன்னைக்கு. அவரை வந்து திமுக பயன்படுத்தினா எனக்கு புரியல. இதுல என்ன சதி? திருப்பி கேட்கிறேன், இதுல என்ன சதி? அவர் அங்கதானே இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி, அவங்க 2 பேருக்குமே இந்துத்துவ எதிர்ப்பு, 2 பேருக்குமே மாநில சுயாட்சி கொள்கையில ஒற்றுமை, 2 பேருக்குமே வடவர் எதிர்ப்புல ஒற்றுமை. திமுகவின் கொள்கை தான் விடுதலை சிறுத்தைகள் கொள்கை. கிட்டத்தட்ட 90 அவங்க 2 பேருக்குமே கொள்கை வேறுபாடு கிடையாது. இப்போ இடதுசாரிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் கொள்கை ரீதியாக சில மாறுபாடு உண்டு. முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவில் இடதுசாரிகள் வந்து திமுக மாதிரி நிலைப்பாடு எடுக்க முடியாது. தேசிய கட்சி பல்வேறு விஷயங்கள்ல இப்போ திமுகவினுடைய ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்புல சிபிஎம் கொஞ்சம் ஏன்னா அவங்க கொஞ்சம் வேற மாதிரி பார்ட்டி, அவங்க கொள்கை வேற. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்பட்டமான தமிழ் தேசிய கட்சி, திராவிட உணர்வு உள்ள கட்சி. திருமாவளவன் தான் கொண்ட கொள்கையின் பால் தான் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறார். திமுகவோட இயற்கையான கூட்டணினா அது விடுதலை சிறுத்தைகள் தான். தமிழர் அரசியலாக இருந்தாலும், சாதி ஒழிப்பாக இருந்தாலும், பெரியார் கொள்கையாக இருந்தாலும், மாநில சுயாட்சியாக இருந்தாலும், அது விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை. பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை, அது திமுகவின் கொள்கை. 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இதுல என்ன சதி இருக்கு எனக்கு புரியல. இவர் பொலிட்டிக்கல் பவருங்க. பாரஞ்சித் சினிமா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவர் எப்படி ஒரு அரசியல்வாதியை பார்த்து திருமாவளவன் தான் ரஞ்சித்தை கூப்பிடணும், தம்பி வாப்பா, என்னப்பா நல்லா அரசு நல்ல படம் எடுக்கிறப்பான்னு. நீங்க ஏதோ நான் பேரண்ட் இடத்துல நீங்க வரல, ஓ திமுக சதியான என்ன அர்த்தம்? அப்புறம் திரும்ப தெளிவா சொல்றாரு, உங்க நோக்கம் நீதி கிடைப்பதா, திமுகவை விமர்சிப்பதா? திமுகவை விமர்சிப்பது, பாஜகவை ஆதரிப்பது, அதுல நான் தெளிவா இருக்கேங்கிறாரு. திமுக விமர்சிக்கிறது எப்படி பாஜக ஆதரவா வரும்? இன்னைக்கு திமுக அழிக்கணுங்கிறது ஒரு பாஜக அஜெண்டா. ஏங்க நான் வச்சிருக்க கேள்விகளை எதுக்காக நீங்க பதில் சொன்னீங்களா? ஆம்ஸ்டாங் சாதியப்படக்கூடியான்னு கேட்டேன், இதுவரையும் பதில் இல்லை. நீங்க அள்ளி தெரிச்சுட்டு எச்சி துப்பிட்டு போறாங்க, ஸ்பிட் அண்ட் ரன்னு சொல்லுவாங்க, துப்பிட்டு ஓடுறதுன்னு. என்னன்னு கேட்டா நிறுத்தி நிதானமா கேட்டா எதுக்குமே பதில் இல்லை. ஏங்க அயோத்திதாசர்ங்கிறாரு, பகுஜன் சமாஜ் கட்சி ஐடிதாசர் கொள்கையை ஏத்துக்குதா? சொல்லுங்க, ஐடிதாசருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இது என்ன இணைப்பு? அவரோட அரசியல்ல ஒரு கிளாரிட்டியே இல்லைன்னு கட்சியை ஆதரித்த எல்லா தலித் தலைவர்கள் பேரையும் சொல்றாரு. MC ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், அவங்களா நீதி கட்சியை ஆதரிச்சவங்க, நீதி கட்சியோட நெருக்கமா இருந்தவங்க. அம்பேத்கர் வந்து பூனா ஒப்பந்தம் பண்ணப்ப ஆதரித்த தலைவர் தந்தை பெரியார். பூனா ஒப்பந்தத்துல தலித்துகளுக்கான இரட்டை வாக்குரிமை ஆதரித்தது திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம். ரெட்டமலை சீனிவாசன் வந்து நீதி கட்சிக்கு எதிரானவரா, பெரியாருக்கு எதிரானவரா? இன்னும் ரெட்டமலை சீனிவாசன் சீனியர், பெரியார் கட்சி தொடங்குறதுக்கு முன்பே அவர் தவறிடுறாரு 44 இவர் சொல்றாங்கல்ல தலித் தலைவர்கள் எல்லாம், அவங்கெல்லாம் பத்திரிகை நடத்தினாங்க. பத்திரிகைக்கு பேர் தெரியுமா? ஜான் ரத்னம்னு ஒரு தலித் தலைவர் படம் நடத்தினார். இதெல்லாம் நீதி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி. பேரு திராவிடன். திராவிடத்தால் வீழ்ந்தோங்கிறாங்களே, திராவிடன்னு பேர் வச்சது யாரு? நீதி கட்சி தலைவர்ல, பெரியார் இல்லை. அதுக்கு முன்னாடியே பறையர் சமுதாய தலைவர்கள் தான் திராவிடம் நம்ம அடையாளம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடிதாசரும் திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு 1891. நோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்து ஐடிதாசர் பண்டிதர் புத்தகத்தில் படிக்க சொல்லுங்க. இவங்க திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தை கட்சி இவங்களை அழிச்சிருச்சுங்கிறாங்களே. ஐடிதாசரும் திராவிடன்னு இதில் நடத்தியிருக்கிறாங்களே. இவங்க பட்டியல் சமூக தலைவர்கள், இவங்க சொல்ற தலைவர்கள் யாராவது பெரியாருக்கு எதிராக
நீதி கட்சிக்கு எதிராக இவங்க தான் எங்களை ஒடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? பூனா ஒப்பந்தத்தை ஆதரிச்ச தலைவர் யாருங்க? பெரியார். அங்க இருக்க தலித் தலைவர்கள் உங்களுக்கு இவங்க MC ராஜா பூனா ஒப்பந்தத்தை ஆதரிக்க தெரியுமா? அன்னைக்கு அவர் ராஜாஜி பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் காந்தியின் பக்கம் நின்றார். காந்தியின் பக்கம் நிக்காதீங்க, நம்ம மக்களுக்கு உரிமை வேணும் என்று சொன்னவர் பெரியார் அம்பேத்கர்கிட்ட. வேற வழி இல்லாம காந்தி உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொன்னோன்னு விட்டுட்டார் அம்பேத்கர். உண்ணாவிரதத்தை அந்த வாபஸ் வாங்காதீங்கன்னு சொன்னார் அம்பேத்கர். சொன்னவர் பெரியார். பாரஞ்சித்துக்கு தெரியுமா பெரியார் யாருன்னு? எல்லாம் சாதியா பாக்குறாரு. இவன் தலித்தா இருந்தா நம்ம ஆளு இல்லைன்னா அப்படி பார்க்காதீங்க. கார்ல் மார்க்ஸ்னு ஒரு தத்துவம் இருக்கார். அவர் என்ன சாதின்னு தயவு செய்து கேட்டுறாதீங்க. உலகத்தில் எந்த சாதியாக இருந்தாலும் அவன் பசியோடு இருக்கக்கூடாது. பசியோடு இருப்பதற்கு காரணம் முதலாளித்துவ அமைப்புன்னு அந்த சிஸ்டத்தை தகர்த்த தலைவர் கார்ல் மார்க்ஸ். நான் எங்க கார்ல் மார்க்ஸை தலைவங்கிறேன்? தமிழரா? தமிழ்நாட்டுக்காரரா? இந்தியாவா? ஆசியா கண்டத்தை சேர்ந்தவரா? நான் உட்பட இனி வருங்கால தலைமுறைக்கான விடுதலையை பேசிய தலைவர் கார்ல் மார்க்ஸ். ஆனா நீங்க கம்யூனிஸ்டத்தை விமர்சிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், விமர்சனம் கூடாதுங்கல்ல. நீங்க விமர்சனத்துல தர்க்கம் இருக்கான்னு கேட்க, ஒரு லாஜிக் இருக்கணும்ல, ஒரு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் என்னன்னே எனக்கு புரியலையே. ஆம்ஸ்டாங் படுகொலை கண்டிக்கிறோம், உடனே குற்றவாளிகள் கண்டிப்பா நம்ம சட்டத்தின் அடிப்படையில் இது வேணும், விசாரணை நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைங்க. முதலமைச்சரே பாருங்க, உங்களுக்கு நண்பர் தான் உதயநிதி, போய் பார்த்து கோரிக்கை வைங்க. என்னென்ன சந்தேகம் இருக்குன்னு அவங்க ஏதாவது ஆணையம் அமைச்சா, அறிக்கை அமைச்சா போய் கொடுங்க. அதுக்கப்புறம் திமுக அரசு திட்டமிட்டு கொலையாளியை பாதுகாக்குதுன்னா சொல்லுங்க, அம்பலப்படுத்துங்க. அதை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த திருமாவளவனுடைய அறிக்கை அப்படிதான் இருக்கு. நீங்க இந்த கூட்டத்துக்கே போகாதீங்கன்னு அவர் ஏன் சொல்றாரு? ஆம்ஸ்டாங் நினைவேந்தல் நம்ம நடத்துவோம், பட் இவங்க எதுக்கு போகாதீங்கிறார். அற்பர்கள் வார்த்தையில பயன்படுத்துறாரு. அங்க வந்தவர்கள் எல்லாருமே திமுகவை திட்டுறதுதான் நோக்கம் அவங்களுக்கு. அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நான் சில கேள்விகள் முன் வச்சேன். சேக்கு தமிழரசன் ஜெயலலிதாவிடம் என்ன தலித்துகளுக்காக போராடி பெற்று தந்தார், அதை நீங்க சொல்லுங்க. ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த ஆட்சியை தலித்துகளுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்வதை நான் நான் ஏற்கல. அது என்ன கரெக்டா நீதி கட்சியை விமர்சிப்பீங்க, காமராஜரை விமர்சிக்க மாட்டீங்க, அடுத்து அண்ணா கலைஞரை விமர்சிப்பீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சிக்க மாட்டீங்க, அடுத்து இப்போ ஒரு ஜம்பா வரும். நான் சொல்ல நீங்க 2 திராவிட கட்சியிலையும் விமர்சிங்க, ஆனா ஆதாரத்தோடு விமர்சிங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஆட்சி தலித்து விரோதம்னு சொன்னாலும் நான் கேள்வி கேட்கிறேன், என்ன ஆதாரம்னு கேட்பேன். ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் நடந்தாலும் என்ன ஆதாரம்னு கேட்பேன். நான் எந்த ஆட்சியா இருந்தாலும் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கிறேன். புத்தம் இப்ப பாஜக இந்துத்துவ அமைப்பு ஏன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு பதில் இருக்கு. அமைச்சர் ரகுபதி அப்படி பேசினப்ப விமர்சனம் பண்ணி தானே நம்ம சொல்றோம். என்ன சொல்ல வரீங்க? இந்த ஜாதிய வன்கொடுமையை தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றத திமுக இதுக்கான அவசியம் இல்லை அப்படின்றத ஒன்றை பதிவு செய்யறாங்க. இதையெல்லாம் கூட அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்க. வன்கொடுமை 1989 வந்தது இல்ல, சிறப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு. ஆணவ கொலை தடுப்பு சட்டம், ஆணவ தடுப்பு சட்டம் இல்ல. அந்த கோரிக்கை இடதுசாரிகளும் வச்சிருக்காங்க, எல்லா முற்போக்காளர்களும் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை நம்மளும் வைக்கலாம். ஏன்னா ஆணவ கொலைக்கு தனியா ஒரு சட்டம் வேணுங்கிற, தடுப்பு சட்டம் வேணுங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கணும். ஏன்னா அதற்கு தனி பயம் வேணும். அவன் அதை அந்த கொலையை திமுக அரசு ஏத்துக்க மாட்டேன்றாங்களே, அவங்க அது தேவையில்லை, அவசியமற்றது அப்படின்றது தானே அசம்பிளியில். அதுல உள்ள பிரச்சனை என்னங்களா, அது குறித்து நம்ம கேட்கலாம். பட் இது எல்லாமே தான் அவர் சொல்றாரு. ரஞ்சித் அவர்கள் டோன் இதோட சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சும்மா வச்சுக்கிட்டு பேச, அதாவது வச்சுக்கிட்டு நீ இந்த இதுல இது பண்ணல. இப்ப இந்த ரகுபதி அமைச்சர் இருக்காரு, இவர் பேசுனது ராமர் ஆட்சிங்கிறாரு. இப்போ இதுதான் முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லி பிரச்சாரம் செய்ய முடியுமா? ஆனால் இவர் பேசுனதை கண்டிக்கணும், அது கண்டிச்சோம். அதாவது நான் திருப்பி உங்க வைக்கிற விமர்சனங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஆம்ஸ்டாங் சாதிய படுகொலையா, சேக்கு தமிழரசனுங்கிற தலித் எம்எல்ஏ பாதிக்கப்பட்டாரா திராவிட கட்சிகளால்? ஒரு இது முழுக்க ஒரு சாதிய மனநிலையிலிருந்து வெளிவருது. இப்போ நீங்க இன்னொரு சாதிக்காரங்கிட்ட போய் கேளுங்களேன், எங்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் ஒண்ணுமே செய்யலைங்க. நீங்க எல்லா ஜாதி கட்சிகள்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க, இந்த திராவிட கட்சிகளால் தான் நாங்கள் வீழ்ந்தோம். ஆனால் பாரஞ்சித் போன்ற ஒரு அவரை நாங்கள் அம்பேத்கரை பேசுறதுனால அவர் நம்ம ஜாதியவாதியாக பார்க்க மாட்டோம், சாதி மறுப்பாளராக பார்ப்போம். ஆனால் அவரும் அதே டோனில் பேசும்போது நமக்கு அந்த கேள்வி வரும், அது விமர்சனம் வரும். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.